வியூவர்ஸ், என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரைட் சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்குது. ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் மை வீடியோ. ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் 7 டேர்ம் 3 எக்கனாமிக்ஸ் யூனிட் 1 டாக்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ், வரி மற்றும் அதன் முக்கியத்துவம். Let us see the learning objectives. To know the taxation, principles of taxation and its types. To know the importance of tax and its types. To gain knowledge of the need for tax and people's welfare. Let us start with an introduction. For the welfare of the society, the government has to perform various functions, so it requires revenue. Modern governments have a wider variety of sources of revenue. அரசு சமூக நலத்திற்காக பல்வேறு திட்டங்களை மேற்கொள்கிறது. அவற்றை நிறைவேற்றுவதற்காக வருவாய் தேவைப்படுகிறது. இன்றைய காலகட்டத்தில் வருவாயை பெறுவதற்கான பல்வேறு வளங்கள் அரசிடம் உள்ளன. The principal sources of the revenue are taxes, வரிகள், fees, கட்டணங்கள், prices, விலைகள், special assessment, குறிப்பிட்ட மதிப்புகள், and Rafale scheme. Like any other country, taxes form the most important part of revenue of India. What is taxation? Taxation is the term for when a taxing authority, usually a government, levies or imposes a tax. வழக்கமாக அரசால் விதிக்கப்படும் வரியையே வரி விதிப்பு என்னும் சொல்லால் குறிப்பிடுகிறோம். The term taxation applies to all types of involuntary levies from income to capital gains to estate taxes. Though taxation can be a noun or verb, it is usually referred to as an act. The resulting revenue is usually called taxes. வரி விதிப்பு என்பது வருமானம், முதலீட்டால் பெறும் ஆதாயம், சொத்து போன்ற அனைத்து வகைக்கும் விதிக்கப்படும் வரியை குறிக்கும். வரி விதிப்பு என்பது பெயராகவோ செயலாகவோ இருக்கலாம். ஆயினும் அது செயல்பாட்டையே குறிக்கிறது. அச்செயலால் விளையும் வருவாயையே நாம் வரிகள் என்கிறோம். Taxes. Taxes are compulsory payments to the government without expectations of direct or return or benefit to the taxpayers. According to Professor Seligman, taxes are defined as a compulsory contribution from a person to the government to defray the expenses incurred in the common interest of all without reference to special benefits conferred. வரி செலுத்துவோர் எவ்வித நேரடியான பலனையும் எதிர்பார்க்காமல் அரசுக்கு கட்டாயமாக செலுத்துபவையே வரிகளாகும். பேராசிரியர் செலிக்மனின் கூற்றுப்படி வரிகள் என்பவை ஒருவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பாகும். இதில் பெறப்பட்ட சிறப்பு சலுகைகள் குறிப்பிடப்படுவதில்லை. இப்பங்களிப்பின் மூலம் பொது நலத்திற்காக அரசு மேற்கொள்ளும் செலவுகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. Why are taxes imposed? வரிகள் விதிக்கப்படுவதற்கான காரணங்கள். Everybody is obliged by law to pay taxes. Total tax money goes to government exchequer. The government decides how are taxes to be spent and how the budget is to be organized. Tax payment is not optional. ஒவ்வொருவரும் சட்டத்திற்கு உட்பட்டு வரி செலுத்த கடமைப்பட்டுள்ளார்கள். வரியாக செலுத்தப்படும் மொத்த தொகையும் அரசு கருவூலத்தில் இருப்பு வைக்கப்படுகிறது. அவ்வாறு பெறப்பட்ட வரி பணத்தை எவ்வாறு செலவிடுவது என்பதையும் வரவு செலவு திட்டத்தை எவ்வாறு நிர்ணயிப்பது என்பதையும் அரசே தீர்மானிக்கிறது. An individual has to pay tax if any income comes under the income tax slab. It is a duty of every citizen to pay taxes. More collection of tax allows the government to implement more and more welfare schemes. ஒருவர் தாம் ஈட்டும் வருமான வரம்பிற்கு உட்பட்டதாயின் வரி செலுத்த வேண்டும். வருமான வரி செலுத்துதல் ஒவ்வொரு குடிமகனின் கடமையாகும். அதிகமாக பெறப்படும் வரிகள் மேன்மேலும் பல நலத்திட்டங்களை செயல்படுத்த அரசுக்கு உதவுகின்றன. Now let us see about the principle of taxation. வரி விதிப்பு கோட்பாடு. Adam Smith's principles or canons of taxation still form the basis of the tax structure of a modern state. Now let us see the 4 canons of taxation by Adam Smith. They are: first one, canon of equality, சமத்துவ விதி. Number 2, canon of certainty, உறுதிப்பாட்டு விதி. Number 3, canon of convenience, வசதி விதி. Number 4, canon of economy, சிக்கன விதி. First one, canon of equality, சமத்துவ விதி.
The government should impose taxes in such a way that people have to pay according to their ability. It does not mean equal amount of tax, but it means that the burden of a tax must be fair and just. மக்கள் தமது வசதிக்கேற்ற வகையில் செலுத்துவதற்காக அரசு வரி விதிக்கும் முறைகளில் ஒன்று சமத்துவ விதி. இதனால் அனைவரும் சமமாக வரி செலுத்த வேண்டும் என்பது பொருளன்று. மாறாக மக்கள் மீது சுமத்தப்படும் வரியானது எளிமையாகவும் நியாயமாகவும் இருக்க வேண்டும். Second one, canon of certainty. Certainty creates confidence in the taxpayers' cost of collection of taxes and increases economic welfare because it tends to avoid all economic waste. வசூலிக்கப்படும் வரியின் மூலம் வரி செலுத்துவோருக்கு ஓர் உறுதிப்பாட்டு தன்மையை விதி உருவாக்குகிறது. பொருளாதார வளத்தை மேம்படுத்துகிறது. ஏனெனில் இவ்விதியின் மூலம் பொருளாதாரத்தில் ஏற்படும் அனைத்து வீண் செலவுகளும் தவிர்க்கப்படுகின்றன. And the third one is canon of convenience, Vasadi Vidhi. Taxes should be levied and collected in such a manner that it provides a maximum of convenience to the taxpayers. It should always be kept in view that the taxpayers suffer the least inconvenience in payment of the tax. வரி செலுத்துவோருக்கு அதிகபட்ச வசதிகளை வழங்கும் வகையில் வரி விதிக்கப்பட்டு வசூலிக்கப்படுகிறது. வரி செலுத்துவோர் தாம் செலுத்தும் வரியின் மூலம் குறைந்தபட்ச அளவிலேயே துன்பப்படுவர் என்பதை எப்போதும் கவனத்தில் கொள்ள வேண்டும். Fourth one is canon of economy, சிக்கன விதி. Minimum possible money should be spent in the collection of taxes. Collected amount should be deposited in the government treasury. வசூலிக்கப்படும் வரியிலிருந்து குறைந்த அளவிலேயே தொகை செலவழிக்கப்பட வேண்டும். வசூலிக்கப்பட்ட தொகை முழுவதும் அரசு கருவூலத்தின் இருப்பில் வைக்கப்பட வேண்டும். Now let us see about the taxation types. There are 3 types of taxation. Number 1, proportional tax, விகிதாச்சார வரி. Number 2, progressive tax, வளர் வீத வரி. Number 3, regressive tax, தேய்வு வீத வரி. First one, proportional tax. It is a method where the rate of tax is same regardless the size of the income. The tax amount realized will vary in the same proportion as that of income. வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியாக வரி விதிப்பது விகிதாச்சார வரியாகும். வருமான விகிதத்திற்கேற்ப வரி விகிதமும் மாறுபடும். For example, if the rate of tax is 5% on income, Mr. X gets an income of ₹1,000, he will pay the tax of ₹50. Mr. B gets an income of 5,000, he will pay the tax of ₹50. In short, proportional tax leaves the relative financial status of taxed persons unchanged. Second one, progressive tax. It is a method by which the rate of tax will also increase with the increase of income of the person. ஒருவரின் வருமானம் அதிகரிக்கும் போது அதற்கேற்ப வரி விகிதமும் அதிகரிக்கும். For example, if a person with ₹1,000 income per annum pays a tax of 10%, that is ₹100. A person with an income of ₹10,000 per annum pays a tax of 25%, that is ₹2,500 as tax. And a person with the income of 1 lakh per annum pays a tax of 50%, that is ₹50,000 as tax. The third one is regressive tax. It is a tax applied uniformly, taking a larger percentage of income from low income earners than from high income earners. It is in opposition to a progressive tax. அதிக வருமானம் ஈட்டுபவர்களுக்கும் குறைவாக வருமானம் ஈட்டுபவர்களுக்கும் ஒரே மாதிரியாக விதிக்கப்படும் வரி. இதனால் அதிக அளவு வருமானம் ஈட்டுபவர்களை காட்டிலும் குறைந்த அளவு வருமானம் ஈட்டுபவர்கள் அதிக வரி விகிதத்தால் பாதிக்கப்படுகின்றனர். Now let us see about the importance of tax, வரியின் முக்கியத்துவம். Without taxes, governments would be unable to meet the demands of their societies. Taxes are crucial because governments collect this money and use it to finance under the following social projects. வரிகள் இல்லையெனில் சமுதாய நலத்திற்கு தேவையானவற்றை செய்ய அரசால் இயலாது. ஆகையால் வசூலிக்கப்பட்ட வரி பணம் பின்வரும் சமுதாய நலன்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது. Number 1, health, நலவாழ்வு. Without taxes, government contributions to the health sector would be impossible. Taxes go to funding health services such as social health care, medical research, social security, etc.
சுகாதார நலவாழ்வுக்காக செலவழிக்கப்படும் தொகை வரிப்பணத்திலிருந்தே பெறப்படுகிறது. வரிகள் இல்லையெனில் இத்தகைய செயல்கள் நடைபெறுவது கடினம். சமூக நலவாழ்வு, மருத்துவ ஆய்வு, சமூக நல பாதுகாப்பு போன்றவற்றிற்காக வரிப்பணத்திலிருந்து நிதி ஒதுக்கப்படுகிறது. Second one, education, கல்வி. Education could be one of the most deserving recipients of tax money. Governments put a lot of importance in the development of human capital and education is central in this development. அரசுக்கு செலுத்தப்படும் வரிப்பணத்திலிருந்து அதிக அளவிலான தொகை கல்விக்காக செலவழிக்கப்படுகிறது. Third one, governance, ஆட்சி நிர்வாகம். Governance is a crucial component in the smooth running of country affairs. Poor governance would have a far-reaching ramifications on the entire country with a heavy toll on its economic growth. Good governance ensures that the money collected is utilized in a manner that benefits citizens of the country. அரசின் நிர்வாக அமைப்புகள் நன்முறையில் இயங்கினால்தான் ஆட்சியும் நன்முறையில் இயங்கும். நிர்வாக அமைப்புகள் சரியாக இயங்கவில்லை எனில் பொருளாதார வளர்ச்சியில் அவை மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆகவே நல்ல முறையில் நிர்வகிக்கும் ஒரு அரசு தான் வசூலிக்கும் வரிப்பணத்தை நாட்டின் நலனுக்காக சரியான முறையில் பயன்படுத்துவதை உறுதி செய்கிறது. Fourth one, other important sectors are infrastructure development, transport, housing, etc. Apart from social projects, governments also use money collected from taxes to fund sectors that are crucial for the well-being of their citizens such as security, scientific research, environmental protection, etc. அரசு தான் வசூலிக்கும் வரிப்பணத்தை சமூக நல திட்டங்களுக்காக செலவு செய்கிறது. அது மட்டுமின்றி மக்கள் நலன் காக்கும் வகையில் பாதுகாப்பு, அறிவியல் ஆராய்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற பிரிவுகளுக்கும் நிதி ஒதுக்குகிறது. Some of the money is also channeled to fund projects such as pensions, unemployment benefits, childcare, etc. Taxes can affect the state of economic growth of a country. Tax generally contribute to the gross domestic product, that is GDP of a country. Now let us see about the types of tax. In modern times, taxes are classified into two types. They are number 1, direct tax, number 2, indirect tax. Direct taxes are those the taxpayers pay directly to the government. Some of the direct taxes are income tax, wealth tax, corporate tax, capital gain tax, securities transaction tax. So, indirect taxes imposed on manufacture or sales of goods and services. Some of the indirect taxes are service tax, entertainment tax, securities transaction tax, custom duty, value added tax, excise duty, sales tax, luxury tax, etc. Direct tax. A direct tax is paid directly by an individual or organization to imposing entity. நேர்முக வரி என்பது தனியாகவோ அல்லது நிறுவனமோ நேரடியாக அரசுக்கு வரி செலுத்துவதை குறிக்கும். A taxpayer, for example, pays direct taxes to the government for different purposes, including real property tax, personal property tax, income tax or taxes, or on assets. வரி செலுத்துபவர் பல்வேறு காரணங்களுக்காக அரசுக்கு நேர்முக வரியை செலுத்துகிறார். எடுத்துக்காட்டாக உண்மையான சொத்து வரி, தனியார் சொத்து வரி, வருமான வரி அல்லது உறுதிமொழி பத்திரங்களின் மீதான வரி. Do you know Central Board of Revenue bifurcated? Bifurcated means divided into two, and a separate board for direct taxes known as Central Board of Direct Taxes CBDT, constituted under the Central Board of Revenue Act 1963. Other examples of direct tax are corporation tax, நிறுவன வரி. It is levied on profit of corporations and companies. It is charged on royalties, interest, gains from sale of capital assets located in India, fees for technical services and dividends. நிறுவனங்கள், அலுவலகங்கள் ஆகியவை ஈட்டும் லாபத்தின் மீது விதிக்கப்படும் வரியே நிறுவன வரியாகும். காப்புரிமை, வட்டி, இந்தியாவில் மூலதன சொத்துக்களை விற்பனை செய்வதன் மூலம் பெறும் லாபம், தொழில்நுட்ப பணிகளுக்காகவும் பங்கீடுக்காகவும் பெறப்படும் கட்டணங்கள் ஆகியவற்றின் மீது வரி விதிக்கப்படுகிறது. Wealth tax, சொத்து வரி. It is imposed on property of individuals depending upon the value of property. The same property will be taxed every year on its current market value.
ஒருவர் வைத்துள்ள சொத்துக்களின் மதிப்புக்கு ஏற்ப விதிக்கப்படும் வரி சொத்து வரியாகும். ஒவ்வொரு ஆண்டும் நடைமுறையில் உள்ள சந்தை மதிப்புகளை பொறுத்து அதே அளவில் வரி வசூலிக்கப்படுகிறது. Gift tax, அன்பளிப்பு வரி. It is paid to the government by the recipient of gift depending on value of gift. ஒருவர் வெகுமதியாக அல்லது அன்பளிப்பாக பெறும் பொருட்களின் மதிப்புக்கேற்ப விதிக்கப்படும் வரி. Estate duty, சொத்து வரி. It is charged from successor of inherited property. It is not desirable to avoid payment of taxes. They are levied directly on income and property of persons who pay directly to the government. முன்னோர்கள் சொத்துக்களின் மீது விதிக்கப்படும் வரி சொத்து வரியாகும். இத்தகைய வரிகளை அரசுக்கு கட்டாயமாக செலுத்த வேண்டும். வரி செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதில்லை. Now let us see about the indirect tax, மறைமுக வரி. On the other hand, when liability to pay a tax is on one person and the burden of that tax shifts on some other person, this type of tax is called an indirect tax. Indirect tax is a tax whose burden can be shifted to others. ஒருவருக்கு விதிக்கப்பட்ட வரிச்சுமை மற்றொருவர் மீது மாற்ற இயலும் முறையே மறைமுக வரி என்கிறோம். எடுத்துக்காட்டாக, ஒரு பொருளை விற்பனை செய்யும் விற்பனையாளர் தொடக்கத்தில் அந்த பொருளுக்கான வரிச்சுமையை ஏற்கிறார். அவரிடமிருந்து அந்த பொருளை யார் வாங்குகிறார்களோ அவர்களே பின்னர் அந்த பொருளுக்கான வரிச்சுமை முழுவதையும் ஏற்கிறார்கள். ஆகவே மறைமுக வரி என்பது ஒருவரின் வரிச்சுமை மற்றொருவர் மீது சுமத்தப்படுவதை குறிக்கிறது. Now let us see some of the indirect taxes. Number 1, service tax, சேவை வரி. It is raised on provision of service. This tax is collected from the service recipients and paid to the central government. சேவை வழங்குவதன் அடிப்படையில் விதிக்கப்படுவது சேவை வரியாகும். சேவையை பெறுபவர்களிடமிருந்து வரி வசூலிக்கப்பட்டு மத்திய அரசுக்கு செலுத்தப்படுகிறது. Sales tax or VAT. VAT means value added tax. விற்பனை வரி. It is an indirect tax on sale of goods because liability to collect tax is that of shopkeeper, but the burden of the tax falls on the customer. The shopkeeper realizes the tax amount from the customer by including it in the price of the commodity that he sells. விற்பனை செய்யப்படும் பொருட்களின் மீது விதிக்கப்படும் வரி விற்பனை வரி. பொருள் விற்பனை செய்பவர் செலுத்த வேண்டிய வரிச்சுமை அந்த பொருளை வாங்குபவர் மீது சுமத்தப்படுகிறது. இதனால் பொருள் விற்பனை செய்பவர் தாம் விற்கும் பொருளின் விலையோடு அதற்குரிய வரியையும் சேர்த்தே விற்பனை செய்கிறார். எக்ஸைஸ் டியூட்டி, கலால் வரி. It is paid by the producer of goods who recovers it from wholesalers, மொத்த விற்பனையாளர்கள், and retailers, சில்லறை விற்பனையாளர்கள். This tax in India is levied by the central government. Entertainment tax, பொழுதுபோக்கு வரி. The state governments charge such tax on every transaction related to entertainment. Some examples are movie tickets, video game arcades, stage shows, exhibitions, amusement parks, and sports-related activities. Now let us see about the GST, Goods and Services Tax, சரக்கு மற்றும் சேவை வரி. Goods and services tax is a kinds of tax imposed on sale, manufacturing, and usage of goods and services. This tax is applied on services and goods at a national level with the purpose of achieving overall economic growth. GST is particularly designed to replace the indirect taxes imposed on goods and services by the central and state. பொருட்களின் விற்பனை, உற்பத்தி, பயன்பாடு ஆகியவற்றின் அடிப்படையில் விதிக்கப்படுவது பொருள் மற்றும் சேவை வரியாகும். தேசிய அளவில் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியின் அடிப்படையில் சரக்கு மற்றும் சேவை வரி விதிக்கப்படுகிறது. சரக்கு மற்றும் சேவை மீது விதிக்கப்படும் மறைமுக வரிக்கு மாற்றாக மத்திய மாநில அரசுகளால் இவ்வரியானது சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. Types of GST. There are two types of GST. One is intra-state GST, உள் மாநில பொருள் மற்றும் சேவை வரி. நம்பர் 2, interstate GST, மாநிலங்களுக்கு இடையேயான சரக்கு மற்றும் சேவை வரி. So the intra-state GST is further classified as state GST, மாநில சரக்கு மற்றும் சேவை வரி, and other is central GST, மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி. The interstate GST is classified as integrated GST. Introduction to GST. Previous indirect tax structure and its difficulties. The history of Indian taxation goes back to ancient period. According to Arthashastra,
The book written by Kautilya. In ancient times, taxes were levied and collected in both cash and kind. கௌட்டில்யர் எழுதிய அர்த்த சாஸ்திரத்தின் கூற்றுப்படி பண்டைய காலங்களில் வரி விதிக்கப்பட்டு ரொக்கமாகவும் வேறு வகையாகவும் சேகரிக்கப்பட்டது. The modern history of indirect taxes starts from the early 20th century when central excise duty, Kalal Vari, was imposed on salt, sugar, mortar spirit, etc. Gradually, the base of excise duties was widened. At the time of independence, the system of central excise duty at the national level and the sales tax at the state level was prevailing. After the prolonged efforts and amendments, Tirthangal, VAT, value added tax, was introduced first in Indian state of Haryana in 2003 and thereafter in 24 states and union territories including Punjab, Chandigarh, Himachal Pradesh, Jammu Kashmir and Delhi in 2005. If the VAT was a major improvement over the pre-existing sales tax regime, then the goods and services tax GST is indeed an remarkable improvement and the next logical step towards realizing perfection in taxation system in the country. சுதந்திரம் பெற்ற நேரத்தில் தேசிய அளவில் மத்திய கலால் வரி மற்றும் மாநில அளவில் விற்பனை வரி ஆகியவை நடைமுறையில் இருந்தன. நீண்டகால முயற்சிகள் மற்றும் திருத்தங்களுக்கு பிறகு 2003ஆம் ஆண்டில் இந்திய மாநிலமான ஹரியானாவில் முதலில் மதிப்பு கூட்டு வரி VAT அறிமுகப்படுத்தப்பட்டது. மதிப்பு கூட்டு வரி முன்பிருந்த விற்பனை வரியை விட பெரிய வளர்ச்சியாக இருந்திருந்தாலும் சரக்கு மற்றும் சேவை வரி உண்மையில் குறிப்பிடத்தக்க ஒரு முன்னேற்றமாகும். மேலும் நாட்டின் வரி விதிப்பு அமைப்பில் முழுமையை உணர்ந்து கொள்வதற்கான தர்க்க அடிப்படையிலான படியாகும். Initially, it was proposed that there would be a single and national level GST. However, the GST tax regime has been finally implemented from 1st July 2017 across India. With this, there is an economic union of the country with one tax, one market and one nation. Goods and Services Tax GST is a tax on all the goods and services that we buy. It has two parts. The Central Goods and Services Tax CGST and State Goods and Services Tax SGST. It is a transparent tax. If you get a bill for the products you buy, you will find the following information. Value of the product ₹100, CGST 9%, that is ₹9, SGST 9% ₹9. So the total value of the product is ₹118. In the bill, the GST is 18%. And it is divided equally 9% for central and 9% for state governments. Therefore, ₹9 will go to Tamil Nadu government and another ₹9 will go to the central government. If a seller in Tamil Nadu sells a commodity to a buyer in other state, for example Karnataka, it is called interstate trade. In this case, the bill will be given as below. Value of the product ₹100, IGST, that is interstate GST 18%, so ₹18. So total the value of the product is ₹118. Here ₹18 will go to central government. That is central government will take ₹9 and send another ₹9 to Karnataka government. The tax is divided into 5 slabs, that is 0%, 5%, 12%, 18% and 28%. Although GST is collected by the central government, taxes on petroleum products, alcoholic drinks, electricity are separately collected by the state government, and almost all necessities of life like vegetables and food grains are exempted from this tax. Do you know toll tax and road tax? சுங்கவரியும் சாலை வரியும். Toll tax is a tax you often pay to use any form of infrastructure developed by the government. Example, roads and bridges. The tax amount levied is rather negligible, which is used for maintenance and basic upkeep of a particular project. அரசால் மேம்படுத்தப்பட்ட உள்கட்டமைப்பு வசதிகளை நாம் அடிக்கடி பயன்படுத்துகிறோம். அதற்காக விதிக்கப்படும் வரி சுங்கம் மற்றும் சாலை வரியாகும். எடுத்துக்காட்டாக நாம் பயன்படுத்தும் சாலைகள் மற்றும் பாலங்கள். சாலை மற்றும் பாலம் வசதிகளின் பராமரிப்பு பணிக்காகவும் குறிப்பிட்ட திட்டங்களை செயல்படுத்துவதற்காகவும் இவ்வரிகள் பொதுமக்களிடமிருந்து வசூலிக்கப்படுகின்றன. ஸ்வச் பாரத் செஸ், தூய்மை பாரத வரி.
This is a cess imposed by the Government of India and was started from 15th November 2015. This tax is applicable on all taxable services and the cess currently stands on 0.5 percentage. Swachh Bharat cess is levied over and above the 14 percentage service tax that is prevalent in the present times. Let us see the difference between direct and indirect tax. நேர்முக வரி மற்றும் மறைமுக வரி. Direct tax. Burden cannot be shifted by taxpayers. So under indirect tax, it can be easily shifted to another person. So direct tax is imposed on personal income and corporate income. Indirect tax is imposed on various goods and services. Direct tax has no inflation pressure. பணவீக்க அழுத்தம். Indirect tax has inflation pressure. The impact and incidence are the same in case of direct tax, but the impact and incidence are different in case of indirect tax. Direct tax is less elastic and indirect tax is more elastic. Now let us see about the need for tax and people's welfare. வரி தேவையும் மக்கள் நல தேவையும். The levying of taxes aims to raise revenue to fund governing. It helps alter prices in order to balance the effect of demand. States and their functional equivalents throughout history have used money provided by taxation to carry out many functions. நிதி நிர்வாகத்திற்கு வருவாயை உயர்த்துவதே வரி விதிப்பதன் நோக்கமாகும். நிதி பற்றாக்குறையால் ஏற்படும் பாதிப்புகளை சமன் செய்ய விலை மாற்றத்திற்கு உதவுகிறது. நிதி நிர்வாக வரலாற்றில் மாநிலங்கள் வரி விதிப்பதன் மூலமாகவே பல செயல்பாடுகளை மேற்கொண்டுள்ளன என்பதை அறிய முடிகிறது. Some of these include expenditures, செலவுகள் on economic infrastructure like transportation, sanitation, சுகாதாரம், public safety, education, healthcare system, military, scientific research, culture and arts, public works, public insurance, etc. A government's ability to raise taxes is called its fiscal capacity. When expenditures exceed tax revenue, a government accumulates debt. Debt means கடன். A portion of taxes may be used to serve past debts. செலவுகள் வரி வருவாயை விட அதிகரிக்கும் போது அரசு கடன்களை திரட்டுகிறது. வாரா கடன்களை திரட்டுவதற்கு வரிகளிலிருந்து ஒரு பகுதியும் செலவழிக்கப்படலாம். Governments also use taxes to fund welfare and public services. These services can include education systems, pensions for the elderly, unemployment benefits, and public transportation. Energy, water, and waste management systems are also common public utilities. According to the proponents of the list theory of money creation, taxes are not needed for government revenue as long as the government in question is able to issue flat money. The purpose of taxation is to maintain the stability of the currency, express public policy regarding the distribution of wealth, subsidizing certain industries or population groups, or isolating the cost of certain benefits such as highways or social security. பண உருவாக்க கோட்பாடுகளின் அடிப்படையில் ஒப்புறுதி பணம் அளிப்பதற்கு அரசு கேள்வி கேட்கும் வரை அரசின் வருவாய்க்கு வரிகள் தேவைப்படாது. நாணய மதிப்பை தக்கவைத்தல், சொத்து பங்கீடு தொடர்பான பொது கொள்கை வெளியிடுதல், குறிப்பிட்ட சில தொழிற்சாலைகள் அல்லது குழுக்கள் அல்லது நெடுஞ்சாலைகள் அல்லது சமூக பாதுகாப்பு போன்ற தனிப்பட்ட வகையில் நன்மை தருவன ஆகியவற்றிற்கு மானியம் அளித்தல் போன்றவை வரி விதிப்பின் நோக்கங்களாகும். Thank you for watching this video. Please subscribe my channel for more videos. It will be useful for your competitive exam.